So hello students, Fourier series பார்த்துன்னு இருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோவில் Fourier series part 1 சொல்லிட்டு 0,2 பை சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். Fourier series வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதாவது யூனிட் நம்பர் 1ல் அலைன் மேக்ஸ் 2ல் இருக்குது. ஸோ அந்த யூனிட் நம்பர் 1ல் ரெடக்ஷன் ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு அது 2 ஃபார்ம்லாம் நான் போட்டிருக்கேன் வீடியோஸ், அதை பாருங்கள். அது Fourier seriesலேருந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து 5 மார்க் 10 மார்க்கில் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ அதனால் அந்த இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் 0,2 பைன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். அது பார்ட் 1 போட்டிருக்கேன். இதே Fourier series -5,5. ஸோ இந்த லிமிட்டில் வந்தால் ப்ராப்ளம் எப்படி போடணும், ஸோ அதுக்கு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் ஆட் ஈவன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது -5, +5 வந்தாலே ஆடா ஈவனாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். ஸோ ஆட் ஈவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலா கொஞ்சம் மாறும். ஓகே, அதை நான் எப்படி எழுதுகிறேன் இப்போ. First of all, what is even function? So even function என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இது டெஃபினேஷனில் போட்டிருக்கேன். ஸோ even function என்ன, f of minus x equal to f of x அப்படி வந்ததுன்னா that is even function. Function f of x is said to be even function if f of minus x equal to f of x. f of minus x f of x equal ஆகுதுன்னா that type of function is called even function சொல்லுவாங்க. For example, if f of x equal to நான் x square எடுக்கிறேன், இதுதான் என்னோட function எக்ஸாம்பிள். இப்போ this is ஒரு function. இப்போ இது ஈவனாக செக் பண்ணணும். அதாவது இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் -x போடுங்க. இதுதான் உங்களோட கொஸ்டின், f of x x². அப்போ இங்கே -x போட்டால் இங்கே -x ஹோல்² வரும். ஓகேவா? இப்போ இந்த -x ஸ்கொயர் பண்ணால் -2 பண்ணால் ப்ளஸ் ஆயிடும்ல, அப்போ x² வரும். நவ் x², அந்த x² என்னது f of x. ஓகே, அப்போ f of -xம் f of x ஈக்குவல் வருதுல்ல, f of -x ஈக்குவல் f of x ஈவன் வந்து அப்போ என்னது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ f of x ஈக்குவல் x². அப்போ இந்த x² இஸ் ஏ ஈவன் ஃபங்க்ஷன். ஆமாம், அப்போ எக்ஸ் பவரில் ஈவன் நம்பர், அதாவது x² x⁴ அந்த மாதிரி வந்தாலே அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்னென்னா x² ஈவன் சொல்லலாம், x⁴ இல்லைனா cos x ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஈவன். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா f of -x equal to minus of f of x நான் வச்சுக்கோங்க. f of -x equal to f of x வந்துன்னா f of x வந்து அது ஈவன், f of -x equal to minus of f of x வந்து அது ஆட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ f of x equal to x⁴ எடுத்துருக்கேன், இதான் கொஸ்டின். அப்போ நான் x இருக்கிறதுல -x போட்டால் அப்போ இங்கே -x ஹோல்³ வரும். இப்போ இந்த -x³ பண்ணால் மைனஸ் வரும், x³ பண்ணால் x³ வரும். இப்போ இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க, x³ நானது f of x. ஸோ அப்போ f of -x equal to -f of x வந்திருக்கு. அப்போ therefore the x³ is a odd function. அப்போ x பவர் வந்து 1, அதாவது f of x வந்து பவர் ஆடு, x பவர் 1 x³ x⁴ ஆட் ஃபன் வந்தாலே ஆட் ஃபங்க்ஷன். அடுத்து sin x என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஈவனுக்கு f of x -x equal to f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷன், f of -x equal -f of x வந்து ஆடு. ஈவன்னா பவரில் ஈவன் நம்பர், காஸ் ஃபங்க்ஷனில் வந்து அது ஈவன் ஃபங்க்ஷன், பவரில் ஆடு, சைனில் வந்து அது ஆட் ஃபங்க்ஷன். ஸோ நான் வச்சுக்கோங்க கண்டிஷன். ஓகே, இந்த ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் இதான் டெஃபினிஷன். 2 மார்க்கில் சம்டைம் கேட்பாங்க வாட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன், வாட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். அது டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் Fourier சீரிஸோட ஃபார்முலா சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டாக நான் பிரிக்கிறேன். இப்போ என்னோட f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, f of x வந்து ஈவனாக இருந்ததுன்னா, ஈவனாக இருந்தால் வாட்ஸ் ஒரு ஃபார்முலானா f of x equal to a0/2 summation an cos nx n varies from 1 to infinity. இதில் இந்த bnோட வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஓகே, f of x ஈவன் ஃபங்க்ஷன் இங்கே காமிச்சிட்டிங்கன்னா அதில் bn வேல்யூ 0. அப்போ அந்த நான் Fourier series ஜென்ரல் ஃபார்முலா போட்டிருக்கேன்ல, a0/2 summation an cos nx bn அதான் ஜென்ரல் ஃபார்முலா. அதில் bnக்கு 0ன்னு போட்டிங்கன்னா இப்போ இதான் ஃபார்முலா. ஸோ ஈவன்னா இதான் ஃபார்முலா, bn 0 ஆயிரும். இல்லை இந்த a0க்கு என்ன வரும்னா, இங்கே நம்ம இதோட லிமிட் வந்து என்னது -π +5. அப்போ என்ன பண்ணணும்னா நான் இதை 2π போடுவாங்க, 2π போட்டு இது 0 to π போட்டுருவாங்க. ஆக்சுவலாக 1/π போட்டு கீழே -π to π போடுவாங்க. இது ஈவன் சொல்கிறதுனால இங்கே 2ன்னு போடுவாங்க. ஓகே, ஸோ இதனால் நான் வச்சுக்கோங்க ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் இருந்தால ஈவன்னா bn 0, வெறும் a0 n மட்டும் கண்டுபிடிங்க. a0 ஃபார்முலா 2/π இன்டெக்ரல் 0 to π f of x dx. அதேமாதிரி anக்கும் 2/π மறந்துடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டில் போட்டதில் வந்து 1/πன்னு போடுவேன். 0 to π f of x cos nx dx. ஸோ f of x ஈவன் சொல்லிட்டிங்கன்னா, அதாவது இந்த இன்டர்வல் இருந்தால் மெயின் என்ன இன்டர்வலில் -π, π இந்த இன்டர்வல் வந்தாலே நீங்கள் ஈவனாக ஆடாக செக் பண்ணணும். ஈவனாக இருந்தால் bn 0, அப்போ a0 n கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சப்போஸ்
அதே இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆடாக இருந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஏ நாட் வேல்யூயும் ஜீரோ, இந்த பிஎன் வேல்யூயும் ஜீரோ. சம்டைம் 2 மார்க்கில் கேட்பாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ எக்ஸ் வந்து ஆடுதுன்னா அப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் ஏ நாட் வேல்யூன்னு கேட்பாங்க. ஸோ ஆடுனால ஏ நாட் ஏனோட வேல்யூ என்னது ஜீரோ, ஏ நாட் ஏஎன், ஏ நாட்டும் அந்த ஏஎன்னும் ஜீரோ. ஓகே, ஏ நாட் ஏஎன் ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா வச்சுக்கோங்க. ஆட் ஃபங்க்ஷனாக ஏ நாட் ஏஎன் ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா அப்போ ஏ நாட் ஜீரோ ஏஎன் ஜீரோ, இப்போ பிஎன் மட்டும் வரும். அப்போ சம்மேஷன் பிஎன் சைன் என்எக்ஸ் n varies from 1 to infinity. இல்லை இந்த bnோட ஃபார்முலா வந்து என்ன 2 pi pi integral 0 to pi f of x sin nx dxன்னு வரும். ஸோ இதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த மைனஸ் பைக்கம் ஆஃப் பை வந்தாலே ஆடா ஈவனை செக் பண்ணுங்க. ஓகே, இதுதான் இந்த ஃபோரியர் சீரிஸில் பார்ட் 2. இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி தான். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்னும் கண்டிஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா பிஎனோட வேல்யூ ஜீரோ, அப்போ ஏ நாட் ஏஎன், அது ஏ நாட் ஏனோட ஃபார்முலா இது. ஓகே, அது ஈவன் ஆடுனா ஏ நாட் ஏஎன் ஜீரோ வரும், பிஎன் மட்டும் வரும். ஸோ இதே கான்செப்ட் தான். இதுக்கு அடுத்து நான் பார்ட் 3ல போடுவேன். ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ், ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் வரும். ஓகே, அதாவது ஈவன்னா கொசைன் சீரிஸ் நான் வச்சுக்கோங்க. ஈவன்னா பிஎன் ஜீரோவில் இதே ஃபார்முலா தான் கொசைன் சீரிஸ்க்கு வரும். ஆஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதே ஃபார்முலா ஈவன், கொசைன்னா ஈவன் வச்சுக்கோங்க, சைன்னா ஆடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சைன் சீரிஸ்னா ஆடோட ஃபார்முலா. ஓகே, இது ரெண்டு நான் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Okay, find the Fourier series of the function f of x equal x in the interval minus 5 plus 5. Okay, இந்த minus 5 plus 5 வந்தாலே ஆடா இவனை செக் பண்ணணும். நம்ம லாஸ்ட் பார்த்த வீடியோவில் நான் பார்ட் 1ல் போட்டிருப்பேன் 0,2 பை இன்டர்வல்னா அப்படியே நான் ஃபார்முலா போட்டிருப்பேன். லிமிட் 0,2 பை 1/π போட்டு நான் போட்டிருப்பேன். அப்படியே வேலை அப்படியே இந்த லிமிட்டில் வந்தால் தான் நம்ம ஆடா இவனை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு 2 வாட்டி ஃபார்முலா எழுதி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. கொஸ்டின் பார்த்தே சொல்லிடலாம். எக்ஸ் பவர் 1 வருது, அப்போ எக்ஸ் பவர் ஆடா ஈவனாது ஆட் ஃபங்க்ஷன். பட் ஆனால் வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட் ஃபங்க்ஷன்னா எதோட வேல்யூலாம் ஜீரோ, ஏ நாட் ஏஎன் ஜீரோ, பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, வெரி ஈஸிங்க இது. இதெல்லாம் 5 மார்க் 10 மார்க் கேட்டால் கேட்பாங்க. ஓகே, சொல்யூஷன் வாட் இஸ் த கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் செக் இட் இஸ் ஆடா இவனை செக் பண்ணணும்னா எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ்னு வரும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ்னானது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி காமிக்கணும். ஒன்றுமே இல்லை. கொஸ்டின் என்ன கொடுத்துங்க, எக்ஸ் இருக்கிறதுல மைனஸ் எக்ஸ் போட இங்கேயும் மைனஸ் எக்ஸ் வரும். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ்னா என்னது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் வந்தால் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், இதோட வேல்யூ ஜீரோ. ஆட் ஃபங்க்ஷன்னா இந்த ஏஎனோட வேல்யூவும் ஏ நாட் வேல்யூவும் ஜீரோ. ஸோ சம்டைம் இப்படி கேட்பாங்க கொஸ்டின், ஃபைண்ட் ஏ நாட் ஏஎன் ஃபார் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இந்த இன்டர்வல் கொடுத்துருவாங்க. அது 2 மார்க் கேட்டால் கேட்கலாம். அப்போ நீங்கள் ஆட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி காமிச்சிட்டு அப்போ ஏ நாட் ஏஎன் ஜீரோ அவ்வளோ முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 5 மார்க் கேட்கலாம், 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் வச்சுக்கோங்க இந்த இன்டர்வல் வந்தாலே ஆடா இவனா ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஏ நாட் ஏஎன் ஜீரோ, பிஎன் தான் நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் பிஎன் மட்டும் தான் ஜீரோ, ஏ நாட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பிஎன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிஎனோட ஃபார்முலா போட்டுடுறேன். ஸோ பிஎன் ஃபார்முலா என்னது 2 pi pi. ஸோ 2 by pi integral 0 to pi f of x sin nx dx. ஓகே, இப்போ ஸோ 2 pi pi integral 0 to pi f of x. What is your f of x? X. கொஸ்டினில் x கொடுத்தா x, இந்த sin nx. ஸோ நேற்று நான் சொன்னேன் பெர்னாலிஸ் ஃபார்முலா. அதாவது லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அதை வேணால் இன்றைக்கி ரிப்பீட் பண்ணுறீங்க இந்த ஃபார்முலாவை. What's the formula? Bernoulli's formula. Bernoulli's formula na என்ன formula integral u dv equal to uv minus u dash v1 u double dash v2 சமை டாட் 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 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது பெர்னாலிஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நான் பார்ட் 1 வீடியோவில் போட்டிங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஃபார்முலா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் இது இன்டெக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா இது u, இங்கே இருக்கிறது dv. ஓகே, சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யூ ஃபார்முலா யூவியில் அந்த யூ அப்படியே எழுதிக்கோங்க. யூ என்னது எக்ஸ், இந்த யூ எக்ஸ் எழுதிக்கோங்க. இதை இன்டெக்ட் பண்ணால் அதுதான் வந்து வி. இது இன்டெக்ட் பண்ணால் வரணும். ஸோ இதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க யூ. இது இன்டெக்ட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் இன்டெகிரேஷன் சொல்லியிருக்கேன். இந்த யூ அப்படியே போடுங்க. இது இன்டெக்ட் பண்ணால் மைனஸ் காசை சைன் அப் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது நடுவில் ஒரு மைனஸ் போடுவோம். அந்த மைனஸ் யூ டேஸ் இந்த எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1. அடுத்து இந்த ப்ராக்கெட் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், செகண்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்.
இப்போ இந்த எக்ஸப்ட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேஷன். இது இண்டேட் பண்ணால் அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இண்டேஷன் ஆஃப் காஸ்னா சைன். ஸோ சைன் nx பை n வரும். இங்கே ஒரு n இருக்குனால n ஸ்கொயர் ப்ராக்கெட் அடுத்து பாக்ஸ் லிமிட் 0 to பை. நல்லா பார்த்துக்கோங்க, லிமிட் 0 to பை. ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும், இதான் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ இதான் மெயின். இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நான் சொல்லியிருக்கேன் காஸ் என்பையோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இருக்கும். காஸ் என்பையோட வேல்யூ வந்து -1 பவர் ஆஃப் n. அதாவது காஸ் 0 1ங்க. காஸ் n 2π இருந்தால் வேல்யூ 1, 0வும் 2n பை இருந்தால் 1. வெறும் n பைன்னு வந்துன்னா அதோட வேல்யூ -1 பவர் ஆஃப் n. அடுத்து சைன் எது வந்தாலும் நான் 0ன்னு சொல்லியிருக்கேன். சைன் என்போட வேல்யூ வந்து 0. ஸோ இந்த ரெண்டு இது வந்து யூஸ் ஆகும் இந்த லிமிட்டுக்கு. ஓகே, இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். சைனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சைனே பார்க்காதீங்க. ஸோ இந்த 2π அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் தேவையில்லை, ஏன்னா சைனில் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எது அப்ளை பண்ணாலும் 0 வரும். ஜஸ்ட் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இது 0 வரனால ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ இதில் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த பை இங்கே பை அப்ளை பண்ணால் எக்ஸில் பை போட்டால் பை, இந்த மைனஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. -π காஸ். ஸோ இந்த பை நான் அப்ளை பண்ணும்போது பை, இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். அதான் -π. அடுத்து காஸ் n பைன்னு வரும். காஸ் nபோட வேல்யூ -1 பவர் n. நல்லா வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ பை, இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. இந்த காஸ் nபோட வேல்யூ வந்து n பைன்னு போடுவோம். இந்த n பையோட வேல்யூ தான் -1 பவர் ஆஃப் n. ஓகே, டிவைட் பை n. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்த மைனஸ்லாம் மல்டிப்ளை பண்ண முடியாது, ஜஸ்ட் இதில் வெயிட். ஓகே, அடுத்தது இது நான் சொல்லிட்டேன். சைன் வந்தாலே நான் அதை அடிக்க சொல்லிட்டேன், ஏன்னா சைனில் அப்ளை பண்ணாலே 0 வரும். அதனால் சைன் 0னா ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ அந்த டேம் பார்க்காதீங்க, இதை மட்டும் ஜஸ்ட் பாருங்கள். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டேன். நடுவில் ஒரு மைனஸ் போடுவேன். அடுத்து லோவர் லிமிட் எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணணும் 0. இந்த எக்ஸ் இருக்கிற 0 போடும். காசு வேல்யூ 1, இங்கே போட்டிங்கன்னா 1 வரும். ஆனால் இங்கே எக்ஸ் 0 போடும்போது ஃபுல்லாக என்ன ஆயிரும் 0, அது 0 ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸ் 0 போடும்போது இது ஃபுல்லாக 0 ஆயிரும். நான் ஸோ இப்போ இந்த பை கட் பண்ணிக்கலாம். இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் இந்த 2 உள்ள கொண்டு போயிருங்க. 2 -1 பவர் ஆஃப் n பை n. ஸோ திஸ் இஸ் a வேல்யூ. ஸோ இதான் வந்து இந்த bnோட வேல்யூ. ஸோ bnோட வேல்யூ இந்த வேல்யூ தான், -2 பை n -1 பவர் ஆஃப் n. ஸோ bn கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிருங்க. f of x ஓட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? சம்மேஷன் bn sin nx n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity. அதான் நான் ஜென்ரல் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். a0/2 an sin an cos nx bn sin x சொல்லிட்டு ஜென்ரல் ஃபார்முலா Fourier series சொல்லியிருப்பேன். இதில் இந்த a0 an 0 வரனால அந்த டேம் வராது, வெறும் இந்த bn மட்டும் தான் வரும். bn இப்போ இந்த இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த -2 மட்டும் வெளியே போட்டுருங்க. அப்போ -2 summation n = 1 to infinity -1 பவர் ஆஃப் n sin nx by n. ஓகே, இந்த வேல்யூ அப்படி இந்த -2 take it out. இந்த -1 பவர் ஆஃப் n n வந்து உள்ளே போட்டுங்க. n டேம் மட்டும் இந்த சம்மேஷனுக்குள்ளே போடணும். அதை தான் n வந்து வெளியே take it out. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். அதாவது இந்த bn இருக்கிறதுல -2 மட்டும் you take it out, -1 பவர் ஆஃப் n இந்த sin nx. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, f of x = x இந்த சம் ரெடி கேட்டிருக்கான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி x2 சம்மும் கேட்டிருக்கான். இப்போ இந்த x2 சம் வந்து இது ஆடா இவனா, இது அதே பாருங்கள் இன்டர்வல் -5,5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூ செக் ஆடா இவனா செக் பண்ண சொல்லியிருக்கேன். f of x = என்ன கொடுத்துருக்கான் x2. அப்போ f of x இருக்கிறதுல -x போட்டால் -x² வரும், தட் இஸ் x2 வருது. x2 என்னது f of x. அப்போ f of -x = f of x வந்து அது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ therefore f of x is even. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா எதுனா ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ f of x தான் மைனஸ் போடும்போது -2, அது x2 வருது. x2னா f of x. அப்போ f of -x f of x ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் சொன்னேன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா bn மட்டும் 0. அப்போ நம்ம a0 கண்டுபிடிச்சாகணும். ஓகே, a0. ஸோ a0 ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். a0 ஃபார்முலா 2/π integral 0 to π f of x dx. ஓகே, ஸோ 2/π integral 0 to π f of x. What is your f of x? x2 dx. So 2/π x2 இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? x பவர் இன்டெகிரேஷன் தெரியல, பவர் ஒன்று ஆட் பண்ணணும். x2 இன்டெகிரேஷன் பண்ணால் இதுக்கு ஒன்று ஆட் பண்ணால் 3. அப்போ x பவர் 3/3. அதாவது ஒரு டேர்ம் இருந்ததுன்னா நம்ம நார்மல் ஃபார்முலா, 2 இது இருந்தால் x2 sin x cos, அதுதான் வந்து அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. புரியுதா? இது நார்மல் இன்டெகிரேஷன். அப்போ x2 பண்ணால் பவர் ஒன்று ஆட் பண்ண, அப்போ x பவர் 3/3 பாக்ஸ் லிமிட் வந்து 0 to π. ஸோ அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணோம். அந்த 2/π போட்டுக்கோங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் π பவர் 3/3 வரும். லோவர் போட்டால் 0, அது தேவையில்லை லோவர். ஓகே, இது ஒரு பை கட் ஆயிரும். அப்போ 2π²/3 வரும். ஸோ இதுதான் வந்து a0 வேல்யூ. இந்த பை ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஒரு பை கட் பண்ணால் பேலன்ஸ் 2 வரும். அப்போ 2π²/3 வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் a0 வேல்யூ. ஸோ நவ் கம் டு த an வேல்யூ. ஸோ யூ நோ ஃபார்முலா 2/π 0 to π f of x cos nx dx. So 2/π
integral 0 to pi x square f of x square cos nx dx. Okay. Okay, now go to the Bernoulli's formula. Bernoulli's formula is very important. அதை first learn பண்ணிக்கோங்க. Bernoulli's formula அந்த UV formula. So இதுல இது U இங்க இருக்குது ஃபுல்லா dV. Okay. அந்த ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த ஃபார்முலா பார்த்த பிறகு இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 2/π வெளிய இருக்கட்டும். ஃபார்முலா UV U இது UV. இது இன்டெகிரேட் பண்ணா sin nx by n வரும். இன்டகிரேஷன் ஆஃப் cos னா sin. அப்ப sin nx by அந்த n போடணும். நடுவுல மைனஸ் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இத u டிஃபரன்ஷியேட் பண்ணா u அதான் 2x. இது இன்டெகிரேட் பண்ணா minus cos nx by n வரும். இங்க ஒரு n ஸ்கொயர். Integration of sin minus cos by n or n square. அடுத்து plus இந்த 2x differentiate பண்ணா x 2. இந்த 2x differentiate பண்ணா 2. அதாவது x பண்ணா 1 சொல்லுவாங்க. Differentiate x னா 1. இந்த 2 அப்படியே போடணும். அடுத்து திருப்பி இது இன்டெகிரேட் பண்ணா minus sin nx by n power 3 னு வரும். by n square கூட n cube 3 வரும். box 0 to pi limit. அடுத்த டைம் வராது. ஏனா 2 differentiate 0 வரதுனால இத ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே. இப்போ நான் இதுல சொன்ன மாதிரி சைனை பார்க்காதீங்க. சைன் இந்த ரெண்டு இதுல சைன் இருக்கு. அப்ப வெரி ஈஸி. இதுவும் இந்த டைம் வராது. ரெண்டு சைனை ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. அது வராது. அது 0 ஆயிரும். வெறும் இதுல மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதும். சோ அப்ப 2/π இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். x இதுல பை போடணும். x இடத்துல பை போடும்போது இது மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 2π னு வருது பாருங்க. 2π மைனஸ் பிளஸ் ஆயிரும். அடுத்து cos n π ஓட வேல்யூ வந்து என்ன சொன்னேன்? -1 n. cos n இங்க பை போடும்போது cos n -1 n by n square. நல்லா புரிஞ்சுக்கோங்க. sin ஏன் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக் அவுட் நீங்க அங்க எக்ஸாம்ல பண்ணாதீங்க. because sin n pi sin 0 அதுல எல்லா வேல்யூ வந்து 0 இருக்கனால அத போய் அப்ளை பண்றது தேவையில்லை. அதனால தான் நான் ஜஸ்ட் ஒமிட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்க cos சர்க்கிள் மட்டும் அப்ளை பண்ணா போதும். ஓகே. இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 2π இது வந்து -1 n வரும். இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருச்சு. அது தேவையில்லை. ஓகே. by n square. இது அப்பர் லிமிட். அடுத்து மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது 0. இந்த 0 இங்க போடும்போது 2 into 0 0 வரும். அப்ப 0 into this full time 0 ஆயிரும். அப்ப லோவர் லிமிட் 0 ஆயிருது. ஓகே. இப்போ இந்த பை கட் பண்ணிக்கலாம். 2 2s என்னது 4 -1 n by n square வருது. So this is a n value. So a0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. a கண்டுபிடிச்சாச்சு. இந்த x square very important. நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. Now come to the function. அதாவது அந்த f of x bn0. அப்ப a0/2 summation an cos nx லாஸ்ட்ல இது எழுதணுங்க. இதாங்க மெயின். இந்த a0/2 இதுதான் வந்து Fourier series ஓட ஃபார்முலாவே இதான். இந்த a0 an அதை கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணனும். இதுல bn வந்து 0. அதாவது ஈவன் ஃபங்க்ஷன் bn0 போட்டனா அந்த bn வராது. ஓகே. சோ a0 என்ன கண்டுபிடிச்சோம்? 2π2/3. அப்ப இங்க போடும்போது 2 கட் ஆயிரும். 2π2 அந்த 2 இந்த 2 அந்த 2 கட் ஆயிரும். வெறும் π2/3 போட்டா போதும். உங்களுக்கு புரியுதா? அதாவது இங்க 2 வரும். இங்க ஒரு டபுள் அந்த 2 கட் ஆயிரும். சம்மேஷன் இந்த 4 வெளிய போட்டுக்கலாம். சம்மேஷன் n = 1 to infinity a அதாவது இந்த -1 n cos nx by n square. இந்த 4 மட்டும் வெளிய போட்டுருங்க. இந்த a இருக்கிற இடத்துல இது அப்படியே போடுங்க. இந்த cos nx அப்படியே இருக்கட்டும். n varies from 1 to infinity. சோ இதுதான் உங்க required answer. ஓகே. Fourier seriesல நான் x square போட்டுருக்கேன். இதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணுங்க. இன்னொரு சம் இந்த மாதிரி சம்ஸும் கேக்குறாங்க. நிறைய பேர் கமெண்ட்லயே இது வந்து வீடியோல கேட்டிங்க. இந்த மாதிரி மாடலும் சம்ஸ் கேக்குறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம். அத லிமிட் ஸ்பிட் பண்ணி கேட்டிருக்காங்க. -5 to 0 0 to pi சொல்லிட்டு -5 to 0 க்கு k -k இங்க 0 to pi க்கு இது k. இது ஆடா ஈவனா செக் பண்ணனும். நான் சொன்ன மாதிரி -5 + வந்தாலே ஆடா ஈவனா செக் பண்ணனும். அந்த கான்செப்ட் போயிடணும். இது சம் டைம் k k ன்னு கேக்குறாங்க இல்ல pi pi ன்னு கொடுக்கறாங்க இல்ல x x ன்னு கொடுக்கறாங்க. ஓகே. இந்த மூணு விதமா ப்ராப்ளம் இருக்கு. இந்த k k இல்லனா சம் டைம் -pi + pi ன்னு இருக்கு. ரெண்டும் ஒரே சம் தான். k க்கு பதிலா pi கொடுத்திருப்பாங்க. சோ கான்ஸ்டன்ட். ஓகே. இதனால பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. இத நான் எப்படி செக் பண்ற பாருங்க. சோ f of x = கொடுத்திருக்காங்கல. இது ஆடா ஈவனா செக் பண்ணனும். So this is your question. அந்த क्वेश्चन அப்படியே எழுதுறேன். சொல்யூஷன் -5 இப்போ என்ன பண்றேன்னா இப்போ f of -x போடுறேன். -x ன்னு போடும்போது x இருக்கதல நான் மைனஸ் போடணும்ல. x இருக்கதல மைனஸ் போடும்போது அத -x இங்க இருக்குது எதுமே இல்ல. அந்த k ல அது எதுவும் மாறாது. அப்படியே வரும். இங்க x இதுல -x போடும்போது இங்க வந்து -x வரும் less than 0 0 less than இங்க -x வரும் less than pi ன்னு வந்துரும். சோ என்ன பண்றேன் இதான் क्वेश्चन. இங்க -x போடும்போது x எங்கலாம் இருக்கு இங்க -x அப்ப -x ன்னு வரும். இப்போ நான் இது என்ன பண்றேன்னா இந்த டேர்ம்ல இப்போ இது எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணா லிமிட் சேஞ்ச் ஆயிரும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ எவ்ரிதிங் நான் மல்டிப்ளை மைனஸ் போடுறேன். மைனஸ் போடும்போது இது +ஆயிரும் இங்க 0 வரும். அப்ப இந்த இன்டர்வல் அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரும். இந்த இன்டர்வல் எப்படினா
0 less than x less than pi வரும். நல்லா புரியும் பாருங்கள். இதை ஃபுல்லாத்தையும் நான் மைனஸால் நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி அப்படி இப்படி மாறிடும். புரியுதா? இது ப்ளஸ்ஸு அது 0 வரும். அப்போ இன்இக்வாலிட்டி இப்படி மாறும். அப்போ 0 less than x less than pi வரும். அதே மாதிரி இதை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அதை இது அப்படியே இப்படியே மாறும் பாருங்கள். இந்த மைனஸ் அதாவது இன்இக்வாலிட்டி இப்படி மாறும். அதாவது தட் மீன்ஸ் -5 less than x less than 0ன்னு வரும். ஓகே, ஸோ அதாவது இந்த மைனஸால் நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது இது சேஞ்ச் ஆகும். இது அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் நான் மைனஸ் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுக்கும்போது என்னன்னா மைனஸுக்கு காமனாக எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ்னு வந்துடும். யூ டேக் மைனஸ் காமன் எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் வந்துடும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். -k + k வருது. அப்போ காமனாக வெளியே எடுக்கும்போது சேஞ்ச் ஆகுது. இது இந்த லிமிட் அப்படியே தான் இருக்கும். இதுதான் காமன் எடுக்கிற மைனஸ், இது அப்படியே போடுங்க. இந்த லிமிட் வந்து இது பண்ணாதுங்க, லிமிட் அப்படியே தான் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு கொஸ்டின். இப்போ கொஸ்டினை பாருங்கள். -k க்கு -π to 0, -k க்கு -π to 0, கேக்கு 0 to pi, கேக்கு 0 pi. அப்போ this is our nothing but our f of x. So very easy sum. f of -x equal to -f of x வருது. f of -k equal to -f of x னா உங்களுக்கு தெரியும் odd function. This is odd function. f of x is odd function. Odd function னா a0 0, a n 0. So very simple one. f of x எழுதிக்கோங்க. -x போடும்போது இங்கே மைனஸ் வரும். அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது என்னன்னா கன்ஃபியூஸே பண்ண தேவையில்ல. இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுற கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லிமிட்டை கீழே போட்டு இது மேலே போட்டு விட்ருங்க. இதை கீழே இது மேலே எழுதி விட்ருங்க. எழுதிட்டு அடுத்து இந்த மைனஸ் காமன் எடுக்க முடியும் வரும். அடுத்து மைனஸ் திஸ் இஸ் நத்திங் பட் f of x. அதாவது -k + k வந்தாலே ஆட் ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கோங்க. சப்போஸ் -π ப்ளஸ் வந்தாலும் ஆட் ஃபங்க்ஷன், கேக்கு பல பை இருந்தால். ஓகே, இதே -x + 6 இருந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கோங்க. -x + x இருந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, அந்த சம்ஸும் கேட்குறாங்க. ஓகே, நான் கே சம் மட்டும் போடுறேன். டைம் இருந்தால் நான் எக்ஸும் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இதை ஆட் சொல்லிட்டோம். ஆட்னாலே a0 a 0. அப்போ நம்ம bn கண்டுபிடிக்கணும். bnோட ஃபார்முலானது 2π இன்டெக்ரல் 0 to pi f of x sin nx dx. வெரி சிம்பிள் சம்ங்க. 2π 0 to pi f of x. இப்போ நம்ம லிமிட் பாருங்களேன், 0 to pi தான் இங்கே லிமிட் போட்டிருக்கோம். 0 to pi. ஓகே, 0 to piன்னு போட்டிருக்கேன். கொஸ்டினில் பாருங்கள் 0 to piக்கு வாட் இஸ் ஒரு வேல்யூ f of x? k. அப்போ ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த 0 to piக்கு நீங்கள் k, அந்த k மட்டும் அங்கே போட்டால் போதும். லிமிட் நம்ம 0 to pi k தானே. அப்போ k, அந்த k யூ டேக் இட் அவுட். அது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ வெறும் sin nx dx. வெரி சிம்பிள் ஒன்றுங்க அந்த சம். ரெடி கேட்டிருக்காங்க 5 மார்க் 10 மார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 0 to piக்கு நம்ம வெறும் k தான் போடணும். அந்த k யூ டேக் இட் அவுட். அது கான்ஸ்டன்ட், அது x கிடையாது, அதை வெளியே எடுத்துக்கலாம். சைன் இப்போ இது நார்மல் இன்டெகிரேஷன். இதுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலாலாம் தேவையில்லை. இன்டெகிரேஷன் ஆஃப் சைன்னா வெறும் மைனஸ் காஸ், அது -cos nx by n வரும். லிமிட் 0 to pi. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நார்மல் இன்டெகிரேஷன். இதெல்லாம் பெர்னாலிஸ் ஃபார்முலாவில் போட்டுறாதீங்க. x² 2 இருந்தால் தான் அது பெர்னாலிஸ் ஃபார்முலா. வெறும் சைனாலே இன்டெகிரேஷன் ஆஃப் சைன்னா -cos nx by n வரும். இப்போ அப்பர் லிமிட் அப்போ 2k pi வருது. இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துக்கலாமா? -2 வெளியே எடுத்துருங்க. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். இந்த மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன். n வெளியே எடுத்துடலாமா? n வெளியே எடுத்துருங்க. ஸோ அதாவது -2k nπ, இந்த n வெளியே எடுத்துருங்க. வெறும் இப்போ இந்த cos nπ தான் இருக்குது. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் cos nπோட வேல்யூ வந்து -1/n. அடுத்து மைனஸ் போட்டு 0 போட்டால் காஸோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இது கிளியராக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ -2k nπன்னு வருது. அப்போ அங்கே வெறும் cos nπ தான் இருக்குது. அப்போ cos nπோட வேல்யூ -1/n, நடுவில் மைனஸ் காஸோட வேல்யூ வந்து 1. ஓகே, இந்த மாதிரி வருது. இதான் வந்து இந்த bn வேல்யூ. இப்போ இதை ரெண்டு கேஸை நான் போடலாம். எப்படி போடலான்னா, அதாவது இப்போ n வந்து ஈவனாக இருந்ததுன்னா, n ஆடாக இருந்ததுன்னா, n ஆட் வேல்யூயாக இருந்ததுன்னா ஆடு. இப்போ ஆட் வேல்யூனா இப்போ நீங்கள் 1 போட்டால் வரும். 1 போட்டால் -1, -1 -2 வரும். ஈவன் போட்டால் என்ன வரும்னா +1, அப்போ 0 ஆயிரும். அப்போ ஈவன்னா 0 ஆயிடுது. n வந்து ஈவன் வேல்யூயாக இருந்ததுன்னா ஆன்சர் 0. ஈவன் அந்த 0. ஆட் வேல்யூ இப்போ நீங்கள் 1 3 எது போட்டு ஆட் நம்பர் போட்டாலும் -1 -2 வரும். அப்போ இந்த -2 into this -2 + 4, அப்போ 4k nπன்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஒரு bn வேல்யூ. ஸோ ஆடாக இருந்தால் 4k nπ, ஈவனாக இருந்தால் 0. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணியிருந்தாலும் ஓகே. இதான் bn வேல்யூ. ஸோ இதை எடுத்துன்னு போயிட்டு யூ அப்ளை த ஃபார்முலா. ஓகே, யூ நோ f of x ஃபார்முலா. f of x equal to summation bn sin nx, n varies from 1 to infinity. இப்போ நான் ஆட் வேல்யூ தான் எடுக்கிறேன். ஆடுக்கு தான் இந்த ஃபார்முலா இல்லை. அப்போ இந்த 4k பையை வெளியே எடுத்துருங்க. 4k பை அதை வெளியே எடுத்துகிட்டு
சம்மேஷன் n வந்து ஆட் நம்பர், அதாவது 1 3 5 ஆர்டர் போட்டுட்டு ஸோ உள்ள என்ன இருக்குது sin nx by இந்த n. இந்த 4k பையை மட்டும் வெளியே போடுறேன் இந்த n, அதாவது sin nx by n எவ்வளோ போட்டுக்கோங்க, n ஆடுன்னு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சம்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஆட் ஃபங்க்ஷனாக ஏ நாட் n 0 வெறும் bn ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இதோட விட்டுட்டு இது அப்ளை பண்ணலாம். ஓகே, அதாவது ஆடுனா இங்கே -2 வரும், -2 +4 ஆயிரும், 4k by n ப்ரைம் வரும். ஈவன்னா ஆன்சர் 0. அப்போ நம்ம ஆட் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Fourier சீரிஸில் இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது -5,5 இது டவுட்டும் கேட்டிங்க. இதில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட் 1 சொல்லி நான் 0,2π போட்டிருக்கேன், இது -5,5. அடுத்தது பார்ட் 3ல் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ஆஃப்ரிங் சைன் சீரிஸ் கொசைன் சீரிஸ். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Fourier series ஈஸி, இது புரிஞ்சவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியாதவங்க அந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் ஏதாவது அது மட்டும் பேசிக்காக அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அது எதுனாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வரும், அதை மட்டும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனல் பிடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அலைன் மேக்ஸில் நிறைய பேர் அரியர் வைப்பாங்க, ஸோ அவங்களுக்காக தான் நான் போடுறேன். இதில் அரியர் வைக்கக்கூடாது, வெரி ஈஸி பேப்பர். ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலே ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.